உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. விருச்சக ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்க போறாரு. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 9ஆம் இடத்துல குருவுடன் இணைந்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த குரு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு மாணவர் இருக்கீங்க, இப்போ ஒரு +2 முடிச்சிட்டீங்க, ஏதாவது ஒரு காலேஜ் சேரணும்னா நீங்க தேடிய படிப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. வெளியூர் சென்று வெளிநாடு படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு, முக்கியமா காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள், காதல்ல வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமா இருக்கு. அதை நீங்க வீட்டுல சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது திருமணத்துல முடியறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல நிறைய விருச்சக ராசி என்பதற்கு அரசாங்கம் சம்பந்தமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் ஏதாவது ட்ரை பண்றது, ஒரு ஸ்காலர்ஷிப் ட்ரை பண்றது, ஒரு லோன் ட்ரை பண்ணது, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றது, இது அரசியல்ல சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். அதே போல இந்த மாதம் வீடு வண்டி வாகன யோகத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். விருச்சக ராசியா இருக்கீங்க, ஒரு இடம் வாங்குறதுக்கான இந்த மாதம் அதிகமாக யோசனை பண்ணுவீங்க, வீடு வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவீங்க. காசே இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒரு வீடு வாங்காமல் இத்தனை நாள் இருக்குமே, ஒரு இடம் வாங்காமல் இருக்குமே, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்ற கண்டிப்பாக அந்த ஒரு யோசனை வரும். அந்த யோசனை செயலாக மாறும். ஒரு இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அந்த இடம் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னாவே அடுத்த ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா, இந்த மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் எங்கேயாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுத்து எந்த ரிப்ளையும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதம் அந்த கொட்டேஷன் கொடுத்த இடத்துல ஒரு ஃபோன் பண்ணி, என்ன சார் ஆச்சு நான் அனுப்பினேன் நீங்கள் எதுவும் சொல்லியேன்னு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஆர்டராக மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும். பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. பண வரத்து அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்குன்னா அந்த பணம் வரும். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் கிடைக்கும். தொழில லாபங்கள் மூலமாக பணம் வரும். முக்கியமாக இந்த மாதத்தை நான் கடனை அடைப்பேன் உறுதிமொழி எடுத்து தொழிலில் லாபத்தை பெற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏதாவது ஒரு ஃபுட் அலர்ஜி மாதிரி ஏதாவது வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
அதே மாதிரி பிபி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாகவும் ஆவணி மாத பலன்கள் அமைய போகிறது.